வணக்கம். அதிமுக கூடாரங்களை காலி செய்யும் நடிகர் விஜய். பதறி அடித்து ஓடி வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் தெளிவாக பார்க்குறோம். அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுகவை அபகரிக்க தொடங்கிவிட்டதாகவே வட்டாரங்கள் பேசுகிறார்கள். அதிமுக வாக்காளர்களை தன் பக்கமாக மொத்தமாக இழுக்க வேலையை தொடங்கியிருக்கிறாரு விஜய். அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் என்பது 3 வகையான வாக்குகள் மட்டுமே. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதா அம்மையாருக்காகவும் கிடைக்கக்கூடிய வாக்குகள். 2வது திமுகவை எதிர்க்கிறவங்களுடைய வாக்கு. 3வது இஸ்லாமியர்களின் வாக்கு. பாஜக கூட்டணி இல்லாத பட்சத்தில் ஆகிய வாக்குகள் தான் கிடைக்கும் அதிமுகவுக்கு. இதை மனதில் கொண்ட விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று எம்ஜிஆர் இஸ்லாமியர்கள் பற்றி விஜய் பேசியது அது மட்டும் நிற்காம திமுகவை கடுமையாக விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் தன்னுடைய பேச்சில் கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வச்சு தப்பிச்சுக்கலாம் என்று திமுக நினைக்கிறது. அது நடக்காது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யும் ஆட்சி பாஜக ஆட்சி. நீட் தேர்வால் நடப்பதை சொல்லவே மனது வலிக்கிறது. மோடிக்கு கேள்விகளை கேட்க வந்துள்ளேன். இதுதான் நீங்கள் நடத்தும் ஆட்சியா? செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர மோடிஜி அவர்களே? மக்கள் சக்தியா இல்லாத ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணியை வைத்து 2023 வரைக்கும் சொகுசு பயணம் போகலாம்னு நினைக்கிறீர்களா ஜி? என்னத்தான் நேரடியாக மறைமுகமாக கூட்டணி வைத்தாலும் தாமரை இலையில் தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நம்முடைய விஜய். நீங்க ஆட்சிக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல இஸ்லாமியர்களுக்கு கெடுதல் செய்யவா? நரேந்திர தாமோதர தாஸ் மோடியே மக்களை ஏமாற்றியது போதும். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் யாராலும் முதல்வராக முடியவில்லை. அப்படிப்பட்ட தலைவர் அவர். எம்ஜிஆர் அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர். எம்ஜிஆர் மிகப்பெரிய நபராக இருந்தார். அவரின் இடத்தை யாராலுமே நிரப்ப முடியவில்லை. வெற்று விளம்பர மாடல் திமுக பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஒரு ரைடு வந்தால் போதும் உடனே டெல்லிக்கு போய் ரகசிய மீட்டிங் போடுறாங்க. ஸ்டாலின் அங்கிள் அவர்களே, வெரி ராங் அங்கிள். மை டியர் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள், சொல்லுங்க அங்கிள், உங்களை அப்பான்னு வேற சொல்லணுமா? சரி அங்கிள், என்ன இதெல்லாம் வெரி வெரி ஒஸ்ட் அங்கிள் என விஜய் திமுகவை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். மதுரையில் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட அதிமுகவை அபகரிக்க தொடங்கிட்டார் அப்படின்றது மக்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதிமுகவை அபகரிக்கும் விதமாக தான் எம்ஜிஆருக்கு ஆதரவு என்பது போல காட்டிக்கொள்ள தொடங்கியிருக்கிறாரு விஜய். அதிமுகவின் அடிப்படைகளில் ஒன்றாக திமுகவை எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறாரு விஜய். திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் இழுக்க விஜய் திமுகவை மோசமாக அடிக்கடிக்க விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியில் வெளியேறும் இஸ்லாமியர்கள் வாக்குகளை இழுக்கவும் விஜய் பலே திட்டத்தை போட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த பேச்சுக்கள் ஆழமா இல்லையா என்பது வேறு விமர்சனம். இதை உணர்ந்து கொண்ட நேற்று யாம் ஒரு கட்சிக்கு எடப்பாடி தலைவர் இருக்க முடியுமா? இவரை நம்பி இவரின் பின்னால் இருப்பவர்களின் நிலை என்ன ஆகும்? நாட்டின் என்ன நடக்கிறது என தெரியவில்லை. சில பேர் சில கருத்துக்களை தாம் இஷ்டத்துக்கு பேசுவது போல பேசுகிறார்கள் என்றெல்லாம் எடப்பாடியையும் விமர்சனம் செய்ய தொடங்கியிருந்தார். இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஓட் பேங்கை மட்டும்தான் டாமினேட் பண்ண முடியும் அப்படின்றத மிக முக்கியமாக வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அவ்வப்போது அகற்றுவது எல்லாமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம். அதாவது எப்படின்னா, எல்லாருக்கும் கடைக்கோடி தொண்டன் கூட பார்த்தா முதலமைச்சர் ஆக முடியும், அவன் கூட ஒரு மாவட்ட பொறுப்பில் வர முடியும், ஒரு மாநில பொறுப்பில் வர முடியும்ன்றது அதிமுகவோட கொள்கைக்கு உட்படாக இருக்கு. அதே மாதிரி தான் தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஊழல்லாம் பண்ணலங்க, நாங்களும் திமுக எதிர்க்கிறோம், எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கிடைமட்டத்திலேருந்து வரவங்களுக்கு தான் பொறுப்புகள் தான் கொடுப்போம் அப்படின்ற முடிவை விஜயும் அறிவிச்சிருக்காரு. எம்ஜிஆருக்கு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மாநிலம் தான் நானும் வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அதிமுக அதிருப்தி வாக்குகளை விஜய் அறுவடை செய்யப்படும் அப்படின்ற விஷயமும் வெளியே வந்திருக்கு. பார்க்கலாம் விஜய் அதிமுகவினுடைய வாக்குகளை அறுவடை செய்வாரா அப்படின்றத. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.